மூவி லவர்ஸ் இன்னைக்கு என்ன படத்தில் வந்தாங்கன்னா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. 2018 ரிலீஸ் ஆன பயங்கரமான ஆக்ஷன் மூவியாக வந்த அன்ஸ்டாப்பபிள் மூவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஆன்லைன் என்னென்னா, பெண்களை கடத்தி வைக்கிற கும்பல் ஹீரோட ஒய்ஃபை கடத்திடுறாங்க. என்னென்னா பண்ணி ஒரு ஒய்ஃபை காப்பாற்றினாரு. அதுதான் இந்த படத்தோட ஆன்லைன். வாங்க மூவி கொண்டு போகலாம். வாங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மூவி ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் நம்ம ஹீரோவும் அவர் தோஸ்தும் வேலை பார்க்குறாரு. அவர் ஃப்ரெண்டு ஒரு காமெடி பீஸாக அவர் நம்ம பெருசுன்னு நேம் வச்சுக்கலாம். ஹீரோவும் பெருசும் ஒன்றா தான் சேர்ந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா மார்க்கெட்லேயும் வசூல் பண்ணுற ஆள் ஒருத்தர் இருப்பான் காசு கொடுத்து. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்லேயும் ஒருத்தர் இருக்கான். அவன் அங்கே இருக்கிற ஆளை வந்து மிரட்டி வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பெருசு வந்து அவன் நமக்கே காசு தரணும், அவன் இங்கே இருக்க எல்லாரையும் மிரட்டி அவன் காசு வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ வந்து ஒரு சாதுவான கேரக்டர். அந்த வசூல் பண்ணுறாலும் ஹீரோட்ட வந்தோடனே பெருசும் ஹீரோஸ் வந்து அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. மரியாதை கொடுத்தோன்னே ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோ போய்ட்டு ஒரு ஷிப் டீலரை மீட் பண்ணுறாரு. ஹீரோ வந்து அந்த ஃபிஷ் மார்க்கில் சின்னதாக ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஃபிஷ் டீலர் சொல்கிறாரு, இது போல கிங் கிராப்னு சொல்லிட்டு பெரிய நண்டு பிஸ்னஸ் ஒன்று வருது, நீ எடுத்து பண்ணு, உனக்கு ஃபியூச்சர் நிறையா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ ஃபஸ்ட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி இது ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுக்க போகிறாரு. இப்போ பெருசு தடுத்தாலும் ஹீரோ இதில் ப்ராஃபிட் வரும்னு எனக்கு தோணுது, அதனால் இதை ஒத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலுக்கு ஓகே பண்ணி அட்வான்ஸ் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அடுத்த சீனில் ஹீரோ காரில் அவரோட ஒய்ஃபும் அவர் பேசிட்டு போகிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, இது மாதிரி கிங் கிராப்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீ ஆல்ரெடி அவனை நம்பி தான் ஜிம் ஹெக்யூமனில் பர்ச்சேஸ் பண்ணேன், அதுவும் வேஸ்ட்டாக போச்சு, இப்போ திருப்பி அவன் பேஜை கேட்டுட்டு இதுமாரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த சீன் அப்படியே முடியுது. அடுத்த சீன்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டு வந்து யாரும் தட்ட சத்தம் கேட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த உள்ளால் வந்து இப்போ பார்க்குறாரு. பார்த்தாங்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது சடனாக வந்து ஒருத்தர் அந்த கதவை லாக் பண்ண இடத்து பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சோன்னே வில்லனை கட்டுறான். இவர் தான் இந்த படத்தோட வில்லன். இந்த வில்லன் வந்து இவர் கொள்றதுக்கு ஐடியா பண்ணுறான். ஐடியா பண்ணிட்டு இவர் வந்து எதிர்ச்சியாக சித்தமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் வழிக்கு வந்த மாதிரி சித்தமே இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. பாத்ரூமில் அந்த வழிக்கு விழுந்தது போல ரெடி எல்லாம் பண்ணிட்டு வில்லன் என்ன பண்ணுறான், கல்லை எடுத்து அவர் தலையில் அடிச்சு அப்படியே சேவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வில்ல என்ன பண்ணுறான், அவனோட ஆளையாக அவன் அடிக்கிறான். அடிச்சுட்டு ஏன் அடித்தான்னு தெரில, அவனே அடிச்சுட்டு ஃபோன் பார்த்தா அந்த ஆளோட பொண்ணு உள்ளே வர வில்லன் சரின்னு அந்த பொண்ணை பார்த்துட்டு இவனை விட்டுருங்க, அந்த பொண்ணை தூக்குறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிறாங்க. அந்த பொண்ணை தூக்கிட்டு காரில் வேகமாக போகிறான். சிக்னலில் ஹீரோ காரில் இருக்கிறப்ப வில்லனோட கார் வந்து வேகமாக வந்து அந்த காரை இடிச்சிருது. ஹீரோவோட காரை இடிச்சதும் ஹீரோ கார்லேருந்து இறங்குறாரு. ஏன்னா வில்ல அந்த பொண்ணை வந்து கார்லேயே மறைக்கிறான். ஹீரோ போயிட்டு நீங்கள் கிளாஸாக இருக்குங்க, கார் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, இதுமாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த காரில் அந்த வில்லனோட ஆள், எனக்கு நிறைய வேலை இருக்குது, எந்தாங்க என் கார்டு, நீங்கள் வந்து எனக்கு ஆஃபீஸில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுன்னு வில்ல மறுபடியும் அந்த பொண்ணை மறைக்கிறான். ஹீரோக்கு தெரியாமல் மறுபடியும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் சார். ஹீரோ சொல்ல வில்ல ஆளு இந்த தடவை காசை கையில் வச்சுக்கிட்டு அந்த காசை வைட்டு ஃபஸ்ட்டு வழி விட, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஹீரோ சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ மேலே வில்லனோட ஆள் வந்து காசை விட்டு எறிஞ்சோடனே இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோட ஒய்ஃபை கார்லேருந்து இறங்கி வந்து இன்னும் மரியாதை திறமை பேச மாட்டியா, கீழே விட்டு இறங்கி பேச மாட்டியா அப்படி கிட்ட அந்த காரை வில்லன் ஆளுகிட்ட சண்டை போடுறாங்க. சண்டை முன்னே வில்லன் கார்லேருந்து உடனே இறங்கி வில்லன் ஆளையே போட்டு அடிச்சுட்டு சாரி சொல்லி நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல வில்லன் ஹீரோட ஒய்ஃபை பார்த்து இப்படி அழகான பொண்ணுங்களாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, அவர் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போயிட்டு அதே நேரம் வில்லன் வந்து ஹீரோ ஒய்ஃபை பார்க்குறான். ஹீரோ வந்து காரில் உட்கார வச்சுட்டோன்னே ஹீரோ ஒய்ஃப் கேட்குறாங்க, நீ என்ன தைரியமாக பேச மாட்டேன் இப்படி பயப்படுற அப்படின்னு கேட்கும்போது வில்லன் கார் ஹீரோவுக்கு மூஞ்சில் லைட் அடிச்சுட்டு வேகமாக அங்கிறது கிளம்புறாங்க. அதோட டைட்டில் போட்டு படம் ஸ்டார்ட் ஆகுது. மார்க்கெட்டில் வசூல் பண்ணுற ஆளுகிட்ட போய் ஹீரோ வந்து கொடுத்த காசை வாங்க போகிறாரு. அப்போ அந்த ஆள் வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அர்ஜென்ட்டாக எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல என்னையா நீ மாரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக காசு எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க, மீதி காசு கேட்கும்போது நீ மீதி காசு வந்து அப்புறமா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அந்த வசூல் கட்டுற ஆளான்னு சொல்லி அனுப்புவோம். அந்த சீனை கட் பண்ணால் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு பெருசு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. என்ன அவ்வளோதான் காசு கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு பெருசு கேட்க ஆமான்னு சொல்லிட்டு பெருசு உடனே சொல்லிட்டு இந்த கிங் கிராப் ப்ராஜெக்ட்டில் வந்து நீ அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற, அது மறுபடியும் நான் ஏமாத்திட போகிறான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த தடவை அப்படி நடக்காது, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இன்னும் 1 மந்த்தில் ஷிப் வந்து அதுக்கப்புறம் நம்ம ரேஞ்சே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து இதுமாரி நம்ம ஷிப்பை வந்து சைனாவில் பார்டரில் லாக் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி நியூஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. பாரு சொன்னேன். ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிடுது. டென்ஷன் ஆனு அடுத்த சீன்லேயே ஹீரோட ஒய்ஃப் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க போல, அது வந்து ப்ராப்பராக நீங்கள் டிவர்ஸ் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி லாயர் சொன்னோன்னே ஹீரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வெளில வராங்க. லாயர்கிட்ட பேசிட்டு வெளில வந்தோடனே மெசேஜ் வருது, இது ஹீரோ வந்து ஹோட்டலில் வெயிட் பண்ணுற வந்துடு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கேன். வில்லனோட ஹால் வந்து ஹீரோனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீரோ ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அதே நேரம் அவங்க ஒய்ஃப் உள்ள என்ட்ரி ஆக இங்கே இருக்க வான்னு சொல்லி கை கட்டி கூப்பிட்றாரு. ஹீரோட ஒய்ஃப் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டலில் இருக்குது, நம்ம வேறு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி இல்லை பரவாயில்ல நம்ம இந்த ஹோட்டலே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிங் கிராப் டிஷ்ஷே எடுத்து வந்து வைக்கிறாங்க. இதை நானே உனக்கு சர்வ் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோட ஒய்ஃப் ஹீரோ கிட்ட டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம், அதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரி இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம் நம்ம இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, கிங் கிராப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்லி அக்ரிமெண்ட்டை ஹீரோயின் கிட்ட காட்டுறேன். ஹீரோட ஒய்ஃப் வந்து இன்னும் 100 மில்லியன் கடன் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷனாக ஏன் இந்த மாரி பண்ணுறேன்னு சொல்லி திட்டுறாங்க. அதே நேரம் ஹீரோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு உள்ளே போகிறாரு. ஹீரோட ஒய்ஃபுக்கு பர்த்டே போல் அது செலிப்ரேட் பண்ண தான் இந்த வெரி எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு வந்துருக்கு பார்ப்போம். ஹீரோ வந்து கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளில வந்து பார்க்க ஒய்ஃப் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இவர் சொன்ன கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி டாக்ஸியில் ஏறி போயிட்டாங்க. இங்கே காரணம் சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணி கேட்க காலையும் கட் பண்ணுறாங்க. ஹீரோட ஒய்ஃப் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோட மெமரிஸ்லாம் வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹீரோவும் மழை கூட பார்க்காம கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் இந்த அப்பார்ட்மெண்ட் டோரை யாரோ வந்து தட்டுறாங்க. தட்டோன்னே யாருன்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. பார்த்தா திடீர்னு ஒரு ஆள் வந்து குடியை போட்டு வந்து நிற்கிறான். ஹீரோ ஒரு ஒய்ஃபை பார்க்குறது வேகமாக காரில் வர நடு ரோட்டில் யாரோ காரை நிறுத்தி போட்டு எதை மாற்றி வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கானோ. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதே ஹீரோ வீட்டில் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவன் எப்படியே உள்ளே வந்துடும். ஹீரோட ஒய்ஃப் வேகமாக ரூமுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்து ஹீரோ கால் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இன்னொரு ஆள் பின்னால் வந்து கண்ணாடியை வச்சுட்டு வந்து ஹீரோ ஒய்ஃபை வசமாக பிடிச்சிடறான். கொடுத்துட்டு ஹீரோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற திங்ஸ் எடுத்து வைக்கிறாள் வந்து ஹீரோக்கு வணக்கம் வைக்கணும். ஹீரோ அதை பார்க்குறாரு. ஹீரோட ஒய்ஃப் வாயில துணியை வச்சு அவர் மயக்கடை வைக்கிறார். இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம வில்லன் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு முன்னாடி அந்த கார் போக ஹீரோவும் கார் எடுத்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவர் ஒய்ஃப் நேம் சொல்லி கூட்டு போவார். யாருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எல்லாம் தேடுறப்ப திங்ஸ்லாம் உடஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஒய்ஃபை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாரு. தேடியும் கிடைக்குன்னு சொல்லிட்டு அடுத்த சரி போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்துருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் இதுமாரி தெரியல சார், இதுமாரி ஒய்ஃபை காணும் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் ஸ்டேஷன் அங்கே வந்து எல்லா சிசிடிவி கேமரா கரெக்டாக கட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மழை வர பெஞ்சுது. ஒரு கார் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் மழை பெஞ்சல அந்த கார் நம்பல்பேட்டை கூட எங்களுக்கு சரியாக கண்டுபிடிக்கணும். நாங்கள் தேடி பார்க்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் சொல்கிறான். போலீஸ் வந்து ஹீரோ வெளில வராது. பெருசாக அங்கே வந்து மீட் பண்ணி ஏதாச்சும் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போகிறப்ப ஹீரோக்கு சொன்னால் ஒரு கால் வருது. எடுத்து பேசுனா வில்லன் தான் பேசுகிறான். போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் ஒய்ஃபை கண்டுபிடிக்க முடியாது, நான் சொல்கிற போல் பண்ணேன், அப்போ தான் ஒய்ஃப் ஒன்று கிடைக்கும், இல்லைனா வந்து அவளை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. நேராக வீட்டுக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டை எடுத்துகிட்டு நீ தனியாக அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி வில்ல மிரட்ட சரி போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ வீட்டுக்கு போய்ட்டு அந்த கார்டை தேடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு அந்த பிளேஸுக்கும் போகிற. அது ஒரு ஹோட்டலாக இருக்குது. அங்கே இருக்க ரிசப்ஷன் கிட்ட மீன் அப்பாயிண்ட் இருக்குன்னு சொல்லும்போது இந்த டேபிளில் உட்காருங்க அப்படி சொல்லிட்டு வெயிட்டர் வந்து சொல்லிட்டு போக ஹீரோ அந்த டேபிளில் ஒரு பேகு ஒரு ஃபோன் இருக்குது. அதை நோட் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டே இருக்கும்போது அதே நேரம் பெருசு ஹோட்டலுக்கெல்லாம் காரில் ரெடியாக இருக்குது, யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு. ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற நேரம் ஹீரோட ஃபோனில் ஹீரோ அவரோட ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ சடனாக டேபிள் இந்த ஃபோனுக்கு ரிங் ஆகுது. ரிங் ஆனால் ஹீரோ அதை எடுத்து பேச வில்லன் தான் இருக்கான். வில்லன் அந்த ஃபோனில் எடுத்து பேக்கில் காசு இருக்கே அதை எடுத்துக்கோ, உன் ஒய்ஃபை கிட்ட வித்துரு அப்படின்னு சொல்லி வில்லன் சொல்கிறான். அப்போன்னு பார்த்து ஹோட்டலேருந்து ஒரு கார் ஒன்று வெளில போகுது. ஹீரோ என்ன நினச்சிரு வில்லன் தான் அந்த காரில் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பெருசிட்ட சொல்லி அந்த கார் சேஸ் பண்ணி போடுறா அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ சொன்னேன் பெருசாக வேகமாக காரை எடுத்துகிட்டு போய் அந்த காரை மடக்கிறாங்க. மடக்கி ஹீரோ பின்னாடியே ஓடி வந்து டிரைவரை பிடிச்சி கேட்டு அந்த ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தா வில்லன் கிடையாது, வேறு யாரோ வில்லன் அப்படின்னு தெரிய வருது ஹீரோக்கு. அதே நேரம் பெருசு காரை விட்டது ஓவரா சீனை கூட ஹீரோ சும்மா தப்பு பண்ணிட்டோம் சாரின்னு கேட்டுட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காரை ஏறா அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ அந்த காசோட நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். இதேமாரி சார் வில்லன் எனக்கு காசு கொடுத்து என் ஒய்ஃபை வித்துரு அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு போலீஸ்ட்டு சொல்கிறாரு. அங்கே இருக்க போலீஸ் இன்னொரு போலீஸை கூட்டு இது போல சார் ஒய்ஃப் அப்புறம் வந்து இவங்ககிட்டே காசு கொடுத்து ஒய்ஃபை வித்துரு அப்படின்னு சொல்லிட்டோன்னே அங்கே இருக்கிற போலீஸ் என்னப்பா நீ ஒய்ஃபை வித்துடியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் இதுமாரி காசு கொடுத்தாங்க நான் நேரத்தை வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை நாங்கள் பார்த்துக்குறோம்பா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமுச்சு விட்டுருக்காரு. ஹீரோ மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற சிசிடிவிலாம் பார்க்குறப்ப அங்கே நிற்கிற காரில் டேஷ்போர்ட் கேமராலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு சரி இதில் சேவ் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட்டு வந்து சொல்கிறாரு. இதுமாதிரி சொல்கிறார் சார் என் ஒய்ஃப் காணா போய் 2 நாள் ஆச்சு சார், என்ன சார் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்குறாரு. போலீஸ் என்ன சொல்கிறார் சார் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கண்டுக்காமல் போலீஸ் போய் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாரு. அப்போ தான் ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸ்டேஷனில் இருக்க நோட்டீஸ் போர்டில் நிறைய பேர் காணா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ ஒட்டிக்குது. பார்த்தோன்னே ஹீரோக்கு தெரிய வருது போலீஸில் அவ்வளோ இது பண்ண மாட்டேன், நம்ம தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே ஹீரோ என்ன பண்ணுறாரு அந்த மார்க்கெட்டில் இருந்த வசூல் கால் பண்ணி எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இல்லை இருக்கும்பா இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஹீரோ ரைஸப் போகிறாரு. வேகமாக அந்த மீன் மார்க்கெட் ரிட்டன் நேரில் போகிறாரு. நேரில் போய் அந்த வசூலால் ஆப்போசிட்டில் உட்காந்து இந்த மாதிரி காசு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்லி இப்போலாம் என்கிட்ட காசு கிடையாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல நான் போக மாட்டேன், காசு வாங்கிட்டு தான் சொல்லணும். இந்த வசூல் எல்லாம் மட்டும் ஆள்லாம் வச்சு அவனை அடிச்சு வரத்தே அப்படின்னு சொல்லணும். ஹீரோ என்ன பண்ணுறது ஹீரோ போட்டு செம்மையாக அடிச்சிட்டாரு. செம்மையாக அடிச்சுன்னு சைடில் ஒரு பல்காக ஒரு ஆள் இருக்கான், அவன் ஏஞ்சிருக்கான். நெக்ஸ்ட் அவங்க கூட தான் ஃபைட்டுன்னு நினைக்கும் போது சார் இதுமாரி அவர்கிட்ட காசு எடுத்து கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல வசூலால் மூஞ்சியே மாறுது. மூஞ்சியே மாறினே என்ன பண்ணுறாரு இவனையும் என்னையும் அடிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு ஹீரோ அவன்கிட்ட காசை வாங்கிட்டு வர்றாரு. அரசியலே கட் பண்ணால் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸில் நம்ம பெருசும் ஹீரோ உட்காந்துருக்கேன். இவரும் ஒரு காமெடி பீஸ் தான், நம்ம டிடெக்டிவ் நேம் வச்சுக்கலாம் அப்படின்னு உடனே அந்த டிடெக்டிவ் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அது டிடெக்டிவ் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இது வந்து கடத்தில் போடல உங்கள் ஒய்ஃபை வேணும்னு கூட பண்ணியிருக்கலாம், நீங்களே டிவைஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, இதுமாரி காசை கொடுத்து கணக்கு முடிச்சிடலாம் தான் உங்கள் ஒய்ஃப் நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் சொல்ல ஹீரோ அதெல்லாம் கிடையாது, இந்த காசை வச்சுட்டு ஒய்ஃபை கண்டுபிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஷா சொல்லிட்டு போயிறாரு. பெருசு என்ன பண்ண சார் அவன் கொஞ்சம் கோவம் சார் ஒய்ஃப் காணாமல் போல அப்படி பண்ணிட்டான், நாங்க நாங்கள் ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதில் உங்களுக்கு 5% ஷேர் தரேன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டு போக ஒரு டிடெக்டிவ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காரில் நோட்டீஸ் பண்ணி அந்த 6 நம்பர் பிளேட் எடுக்கிறாரு. நம்பர் பிளேட் எடுத்தோன்னே இது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கார் ஏஜென்சிக்கு போய் இதுமாரி போலீஸ் என்ன சொல்லி காரோட நம்பர் பிளேட் வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்க. அப்புறமா ஹீரோ பெருசு டிடெக்டிவ் 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளேஸுக்கு போயிட்டு இருக்கும்போது டிடெக்டிவ் என்ன சொல்கிறான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், இது ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் அப்படின்னு சொல்லணும். ஹீரோ அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறது. வீட்டில் போனால் ஒரு ஆள் மட்டும் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோ அவனை மிரட்டி என்ன பண்ண நீ தான் ஒய்ஃபை கிடச்சினான்னு கேட்கும்போது இல்லை நான் நம்பர் பிளேட்டை சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் ஒன்லி சேல் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு.
ஹீரோ சரி எங்கே சேல் பண்ண அதை சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தாலும் அவன் ஒரு அட்ரஸ் கொடுக்க எல்லாரும் திருப்பி அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நாங்கள் ஏதோ பொருள் வாங்க அந்த மாதிரி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு அங்கே ஒரு லேடி தான் ஓனராக இருக்கேன். அவர்கிட்ட போய்ட்டு இந்த மாரி நாங்கள் ஒரு நம்பர் பேட்டை சொல்கிறோம், அந்த நம்பர் பேட்டை அட்ரஸ் யார் வாங்கினாலும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி, ஓ நீங்கள் போலீஸோ அப்படின்னு சொல்லி அந்த லேடி என்ன பண்ணால் அடிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வராங்க. அடிக்கலாம் ஆள் வந்தோடனே டிடெக்டிவ் என்ன சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் 2 பேரும் உரமான சொல்லிட்டு பெருசு இறையும் உரமா நிற்க வச்சுட்டு டிடெக்டிவ் பேப்பரை சொல்லிட்டு வித்த காட்டுறாரு. ஆனால் அங்கே வந்தோம்னா போட்டு டிடெக்டிவ் போட்டு செம்ம மாற்றுவாங்க. பெருசு சொல்லுது போய் காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ட்ரியே போட்டு அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அடிக்கிறதுலாம் அந்த இடமே மாறி போகுது. அப்போது ஒரு ஆளை மட்டும் தூக்கி ஓனர் இருக்கிற கேபினில் தூக்கி ஹீரோ அடிக்க அந்த உள்ளே இருக்கிற லேடி தப்பிச்சு ஓட போகிறாங்க. நம்ம பெருசு காலையிலே அனுப்பிட்டு அவரை பிடிக்கிறாங்க. ஓனரை மிரட்டி விசாரிக்க நம்பர் பேட்டை ஆட்டை கொடுத்தாரு சொல்லி அட்ரஸ்லாம் கேட்டு விசாரிக்கிறப்போ ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் வந்து ஃபேக்கு, நேம் மட்டும் தான் இருக்கா, சின்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் சொல்கிறாரு. இப்போ ஹீரோ வந்து மறுபடியும் ஓனர் கேட்க அப்போ அந்த நம்பர் பேட்டு வாங்க வந்த ஆளுக்கு எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபின் ஓனர் வந்து ஹீரோட்ட கொடுக்குறது. அதை வாங்கிட்டு எல்லாம் கிளப்பை விட்டு எல்லாரும் வெளில வரப்போ பெருசும் டிடெக்டிவும் பேசிட்டு வராங்க. அப்போ டிடெக்டிவ் கேட்குறாரு என்னப்பா இப்படி சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லும்போது பெருசு சொல்லுது முன்னாடி நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் சொல்லி எனக்கு இன்சிடென்ட் நான் இருக்கா அப்படிங்கிறது நான் ஒரே ஆள் தானே பண்ணாரு அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் சொல்லி அது வேற யாரும் இல்லை நம்ம தலைவன் தான் அப்படின்னு தெரியுறப்ப டிடெக்டிவ் செம்ம ஷாக்காக வரான். அந்த லேடி கொடுத்த கார்டை வச்சு அந்த அட்ரஸுக்கு போய் ஹீரோ விசாரிக்க அவர் ஃபர்ஸ்ட்டில் இருந்தார், இப்போ மாறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கேயே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெளில வந்து கார் பார்க்கிங் வருது. கார் பார்க்கிங் வரப்போ அப்புறம் கார்லேருந்து ஒரு நிறைய பொண்ணுங்களை இறக்கி விட்டு அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வரான். அவனை யோசிச்சா இருக்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை செக் பண்ண போறாரு ஹீரோ போய் காரை செக் பண்றப்ப அவன் டேஷ்போர்ட்ல ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு, அது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கும் போது அவங்க ஹீரோ வீட்டில் இருந்த ஒரு விசிட்டிங் கார்டும் அதுவும் மேட்ச் ஆகிற போல இருந்தது. ஹீரோக்கு டவுட் ஆகுது. டவுட் ஆனோடனே அந்த ஆளு கார்ல ஏறும்போது நின்றுட்டு அந்த காரை சொல்லிட்டு ஏன்னு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அவன் பதட்டமணி பண்றதை பார்த்துட்டு ஹீரோ இவன் தான் டவுட் அடிச்சு கண்ணாடியை உடச்சவனை பிடிச்சிடாரு. பிடிச்சாலும் அவன் ஏதோ பண்ணி கீழே ஹீரோவை தள்ளி விட்டு கார் எடுத்துட்டு வேகமாக போயிடுறான். அப்போ போலீஸ்ட்டு இருந்து கால் வருது. கால் வந்து ஹீரோ வந்து வேகமாக பார்க்குறப்ப இதேமாரி ஒருத்தங்க வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்க ஃபோட்டோஸ் இருக்குது, அது வந்து ஒய்ஃபான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடாரு. ஹீரோ பதட்டமையும் கீழே உட்காந்து பார்க்குறப்ப அப்போ தான் தெரியுது அந்த ஃபோட்டோவில் பார்க்குறாரு. பார்த்தா அது யாருமே இல்லை, அது வேறு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, இது ஹீரோ ஒய்ஃப் இல்லைன்னு ஹீரோக்கு தெரிய வரும்னு அப்போ தான் ஒரு பெருமூச்சு விடுறாரு. ஹீரோ அப்படியே உட்காந்துருக்கேன். அப்படியே என்ன போலீஸ் பக்கத்தில் இன்னொரு போலீஸ் அவர் ஒரு கேஸ் டீட்டெயில் பற்றி சொல்ல 2 வருஷம் இப்படி தானே ஆச்சு, இதேமாரி மனைவி கடத்திட்டாங்க அவங்களை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார சொல்கிறான். இது வந்து ஹீரோ நைஸாக காதில் வாங்கிடுது. காதில் வாங்கிட்டு டிடெக்டிவ்ல சொல்லி அவர் அந்த கேஸ் விசாரிக்கிறப்ப அந்த கேஸில் ஒருத்தரோட ஃபோட்டோ கிடைக்குது, அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ அவனுக்கு கிடைக்குது. ஹீரோ அதை வச்சுட்டு அவனையும் தேடி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிட்டு அவன்கிட்ட போய் பேச போகிறாரு. அவன் ஒரு ஃப்ளாஷ்லாம் சொல்கிறான், என்னோட ஒய்ஃபுக்கு நான் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன், அந்த நேரத்தில் நான் தான் நியூஸ்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்தேன். அப்போ அந்த சைக்கோ வில்லனை பார்த்துட்டு நம்ம வந்து கூப்பிட்டு நிறைய காசு கொடுத்தான். காசு கொடுத்து ஒய்ஃப் எல்லாம் சும்மா டிஆர்பிக்கு தான் நியூஸ் சேனல்லாம் இதுமாரி பண்ணிட்டு இருக்காங்க, இதில் உனக்கு எந்த நியூஸும் இல்லை, நீ ஒய்ஃபை கொண்டுட்டு நான் உனக்கு காசு தரேன் அப்படின்லாம் சொன்னான். என்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ண வச்சு என் ஒய்ஃபை கொலை பண்ண வச்சுட்டான். ஆனால் நான் அன்றைக்கி நான் தப்பு பண்ணிட்டேன், இன்றைக்கி அதை பற்றி நினச்சி வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ஹீரோ அவன்கிட்ட தான் பேசிட்டோமே சொல்லிட்டு வெளில வரப்போ அவன் குடு ஓடியாந்து இந்த ஃபைல் எனக்கு யூஸ் ஆகலாம், உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அந்த ஃபைல் என்ன இருக்குன்னா அவன் ஒய்ஃப் பணம் போனப்போ அவர் ரிசர்ச் பண்ண எல்லாத்தையும் அதில் வச்சிருக்கான். ஹீரோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு காரில் வந்து பார்த்துட்டு இருக்காரு என்னென்ன எல்லாம் இருக்கும்போது பர்டிகுலராக அது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுக்கிறாரு. இந்த விசிட்டிங் கார்டு எங்கேயும் பார்த்த போல இருக்குன்னு சொல்லிட்டு சடனாக யூஸ் கார் டேஷ்போர்ட்லேருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுக்கிறாரு. அப்போ ஹீரோக்கு ஒன்று ஸ்ட்ரைக் அடி, நம்ம காரை ஒருத்தன் இடிச்சாங்க, அவன் இதுமாரி கார்டு தான் நம்ம கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஸ்ட்ரைக் அடிக்க ஹீரோக்கு ஃபைல் கொடுத்துரு யாரோ மேலேருந்து கீழே தள்ளி விட அவர் கார் மேலே விழுந்து இறந்து போகிறாரு. ஹீரோ அதை பார்க்குறாரு. அடுத்தலையே கட் பண்ணால் விசிட்டிங் கார்டு அந்த அட்ரஸுக்கு போகிறாரு. அங்கே அந்த வில்லனோட டிரைவர் வந்து இதை போய் லோன் எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி தெரியாத போல கேட்குறான். ஹீரோ என்ன தெரியுதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறப்ப இல்லையே உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டே இருப்பேன். ஹீரோட்ட பேசி அந்த டேபிள் இருக்க எமர்ஜென்சி பட்டன் அழுத்த போகிறப்ப ஹீரோ கண்டுபிடிச்சி டேபிளோட லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணுறதுக்கப்ப இன்னொருத்த வந்தப்போ அவன் காப்பாற்ற சொல்லிட்டு அவன் குரல் கொடுக்க ஹீரோ அவனுக்கு ஒரு பஞ்சை வச்சு படுக்க போட்டோன்னே ஹீரோ நீ வாடாய்க்கலாம் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்து வரதை வந்து சிசிடிவி கேமரா வந்து வில்லம் பார்த்துட்டான். வில்லம் பார்த்தோன்னா அடுத்த நிலை டிடெக்டிவ் பேஸில் வச்சு அவனை பிறந்திருக்காங்க பெருசும் டிடெக்டிவ் பேசிக்கிறான். இவனை அடிச்சா ரத்தம்லாம் வருது, இவனை ரத்தம் வராது நம்ம கரண்ட் ஷாக் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை அவன் காதில் வாங்கிட்டே இருக்கான். காதில் கரண்ட் ஷாக் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டே இருக்கப்போ ஹீரோ யோசிக்கிறான், இவன் டிரைவராக தானே இருந்தான், இவன் அன்றைக்கி ஒருத்தன் போட்டு அடிச்சான்னு சொல்லிட்டு வில்லனை பற்றி யோசிச்சிட்டே இருக்க நேரம் சடனாக வந்து வில்லனோட ஆளுக்கு கால் வருது. கால் வந்தோடனே ஹீரோ எடுத்து அவன் ஆள்கிட்ட கொடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நான் அவன்கிட்ட பேசல அவன்கிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு வில்லன் வந்து ஹீரோக்கு பேச சொல்கிறான். பேசிட்டு நீ வீடியோ காலில் கனெக்ட் ஆகிறாங்க. உன்னோட ஒய்ஃப் தான் இருக்காங்க, நீ வந்து நான் கொடுத்த படத்தை என்கிட்ட கொடுத்துட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி வில்லன் சொல்ல அது மட்டும் இல்லை உங்ககிட்ட இருக்க யாழை நீ கொண்டுடு அப்போ தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப அவங்க ஒய்ஃபை தூக்கிட்டு போய் தண்ணியில் போட்டுட்டு இப்படி அவனை கொள்றேன் ஒய்ஃபை வந்து தண்ணியில் போட்டு கொள்ளவான்னு கேட்க ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கையை எடுத்து வில்லன் ஆளில் போட்டு இருக்கிறாரு. நேரம் டிடெக்டிவ் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படிலாம் போட்டு மிரண்டு போகிறாரு. வில்லன் ஆளை வந்து சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு ரோப்பை ஃபுல்லாக நெரிச்சு அவனை கொன்னோடனே வில்லன் என்ன சொல்கிறான், காசை கொடுத்துட்டு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். காலை கட் பண்ணி ஹீரோ என்ன பண்ணுறாரு, பெருசுக்கு ஒரு கத்தியை கொடுத்து அவனை எழுப்படா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன இப்போ டிடெக்டிவ் ஒன்றுமே புரியல. அப்போ தான் தெரியுது ஹீரோ வந்து வில்லனால கொலையே பண்ணல, கழுத்தில் கை வச்சு வெறும் மயக்கம் தான் போட வச்சிருப்பாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன பண்ணுறாரு, வில்லன் ஆளுக்கு போலன்னு வச்சு எழுப்பி விடுறாரு. ஹெல்ப் பண்ண டிடெக்டிவ் அப்போ தான் மூச்சு வருது. ஏய் நீ பலையாள் தான் அப்படி சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் சொல்ல
வில்லனோட ஆளை ஏஞ்சோடனே அவனை பிடிச்சி வச்சு வில்லனை பற்றி டீட்டெயிலாம் கேட்குறப்ப அவன் சொல்கிறான் இது பேர் கொரியன் பெண்களை கடத்தி விற்கிறதா அவனோட முழு வேலையே அப்படின்னு சொல்கிறான். ஃபினான்ஸுக்கு வர பொண்ணுங்க, ரோட்டில் பார்க்குற பொண்ணுங்களாம் வந்து நாங்கள் கடத்தி விடுவோம். இதுமாரி மேரிடான பொண்ணுங்களாக இருந்தால் நாங்கள் அவங்களை கடத்தி அவங்க ஹஸ்பண்டை கொடுத்து வச்சு காசு கொடுத்துருவோம். சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க, சில பேர் வந்து போலீஸ்ட்டை போகிறோம் இவனே கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி வில்லனோட ஆள் சொல்லி முடியும். ஹீரோ என்ன சொல்கிறேன், நான் போய் காசை எடுத்துகிட்டு வந்து என் ஒய்ஃபை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பெருசு சொல்கிறான். எப்படிப்பா நம்ம தான் வந்து போலீஸில் காசை கொடுத்துருமே எப்படி நம்ம எடுக்கிறது? ஹீரோ சொல்கிறேன், நம்ம போய் திருடி எடுத்து வந்து கொடுத்துடலாம்னு சொல்லி டிடெக்டிவ் நான் சொல்கிறது கேளுங்க, நான் எடுத்துறேன், நான் சொல்கிறபடி கேட்டால் உங்களுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த சினே கட் பண்ணால் ஹீரோட ஒய்ஃப் இருக்கிற பிளேஸை கட்டுறாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் கடத்தின பொண்ணை ஒருத்தன் போட்டு அடிக்கிட்டு சவுண்டு கேட்குது. ஹீரோட ஒய்ஃப் போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு வெளில தப்பிச்சு போடணும்னு பார்க்குறப்ப அவங்ககிட்டே நல்லா மாட்டிக்கிறாங்க. அடுத்த ஹீரோ பெருசு டிடெக்டிவ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போக ஹீரோவை கார்லேயே உட்காரப்பா நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டிடெக்டிவ் என்ன அவங்க முடியும் அடிச்சுக்க சொல்லிட்டு பெருசுக்கு ஒரு டை எடுத்துக்கிட்டு அதை அடிச்சிக்கோ அப்போ தான் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சிட்டு இருக்காரு பெருசு. நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை நீ காப்பாற்று, அது நீ வெளில வராத, நீ கார்லேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவும் பெருசு 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே போய் பெருசு சரியா பயப்படா, டிடெக்டிவ் டே சும்மாரா நான் பார்த்துக்கிறேன்டா எதுவும் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு பெருசை கூப்பிட்டு வந்து உள்ளே போக அங்கே இருக்கிற போலீஸ்கார்ட்ட நீ யாருன்னு அந்த போலீஸ் ஆஃபீஸ் கேட்க இதுமாதிரி நான் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஹீரோட ஒய்ஃபோட கேஸை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்காலே நீங்கள் வந்து வேற ஆள் கேஸ் தானே பார்த்துட்டீங்க, என்ன திடீர்னு இதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்தோடனே பெருசும் மாற்றி பதில் சொல்லிட்டு இருக்கா பயத்தில். ஹீரோக்குள்ளே டவுட் இதுமாதிரி அவங்க மாட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது எப்படி டிடெக்டிவ் சமாளிச்சு அந்த பணப்பையை எடுக்கிறாங்க. கிளம்ப போலீஸ் விடாமல் காரணம் சொல்லுங்கள் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பெருசு என்ன பண்ணுது, தலையில் அடித்த மையத்துக்கு மூஞ்சில் பிடிச்சி அதை காமெடி பண்ணிட்டு ஒரு சைடு இவங்க 2 பேரும் ஏமாத்த சொல்லிட்டு அந்த போலீஸ் தெரிஞ்சு கன் பையனில் போலீஸ் லாக் பண்ணோன்னே ஹீரோ என்ன பண்ணுறது அங்கே பார்க்கிங்கில் ஒரு கார் இருக்குது, அது டேங்கில் ஃபயர் பண்ணி அதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி போலீஸ் டைவர்ட் பண்ணிவிட்டு பெருசு காசு எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்து ஹீரோட ஒய்ஃப் அந்த பொண்ணு தப்பிச்சு போக ஒருத்தர மாட்டிக்கிட்டாங்களா, அவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போன பொண்ணுங்களை போட்டு செமையாக அடிச்சிடறான். அடிச்சோடனே வெளில வந்து பார்த்தோன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட வேல்யூ தெரியுமான்னு சொல்லிட்டு அவளோட ஆளையே போட்டு செமையாக அடிச்சிடறான். அப்போ பார்த்து ஹீரோ கால் பண்ணி மாரி இதை போனால் காசை ரெடி பண்ணிட்டேன் என் ஒய்ஃபை கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது சரி நான் லொக்கேஷன் அனுப்புறேன் அப்போ வந்து வில்லன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளில வரப்ப வில்லன் என்ன சொல்லிடுறான், இதை போய் நான் காசு கொடுத்து அவனையும் கொண்டுடு. போலீஸுக்கு தெரியுது ஹீரோ தான் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு காசு எடுத்துகிட்டு போகிறதா பிளான் பண்ண சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணிங்க. ஹீரோ என்ன பண்ணா என் ஒய்ஃபை பற்றி நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோட ஒய்ஃப் அந்த பொண்ணை எழுப்புறாங்க. அப்போ ஹீரோட ஒய்ஃப் நோட்டீஸ் பண்ணுறாங்க அங்கே ஜன்னலை வந்து மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும்னு. ஹீரோட ஒய்ஃப் சரி செக் பண்ணி பார்க்குறப்ப அங்கே ஜன்னல் இருக்குது, அதை நம்ம ஓப்பன் பண்ணி தப்பிச்சான்னு சொல்லிட்டு ஹீரோட ஒய்ஃபுக்கு ஒரு ஐடியா வருது. ஹீரோட ஒய்ஃப் அதை வந்து திறக்க ட்ரை பண்ணுறாங்க, குள்ளமாக இருக்கிறதுனால பண்ண முடியல சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரக்சர் இருக்குது. 2 பொண்ணுங்களும் சேர்ந்து அதை இழுத்து வர்றப்ப சத்தம் கேட்டு வில்லனோட ஆள் வந்து மேலே வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஹீரோட ஒய்ஃப் வந்து ஓப்பன் பண்ணி அவங்க வெளில போயிடுறாங்க. இன்னொரு பொண்ணு வெளில போகிறதுல வில்லனோட ஆள் வந்துடு. ஹீரோட ஒய்ஃப் மட்டும் தப்பிச்சு போயிடறாங்க. தப்பிச்சு பொண்ணு வில்லனும் வந்து பார்க்குறாங்க. வில்லன் வந்து பார்த்துட்டே இருக்கிறப்ப ரோட்டில் ஒரு டாக்ஸி வருது. ஹீரோட ஒய்ஃப் அதில் ஏறி போகிறாங்க. வில்லனோட ஆள் வந்து பிடிக்க வராங்க. இருந்தாலும் அந்த கார் வந்து வேகமாக போயிட வில்லன் வந்து ஹீரோ ஒய்ஃப் தேடி போயிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த டாக்ஸி வந்து ஒரு இடத்துல நிற்கிது. தூரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோட ஒய்ஃப் பார்த்துட்டாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேகமாக ஓடுறாங்க. கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வில்லங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு வர ஹீரோ வில்லன் இடத்துக்கு வந்துடுறாரு. கேட்டு பூட்டி இருக்குது. அப்போ பேர் சொல்லி டிடெக்டிவ் கேட்டு பூட்டு இருக்குப்பா என்னப்பா பண்ணுறது யாரையும் திறக்க சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இதெல்லாம் யோசிக்காமல் கார் எடுத்து சல்லுன்னு வந்து கேட்டை வச்சுட்டு போயிடுறேன். பேர் சொல்லி டிடெக்டிவ் பின்னாடியே வர்றாங்க. ஹீரோ அந்த பிளேஸுக்கு போகிறாரு. ஆல்ரெடி டென்ஷனில் இருக்காரு. அங்கே இருக்க எல்லாருக்கும் போட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. செம்மையாக அடிச்சு தொம்சா பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருக்க எல்லாருக்கும் செம்ம அடி அடிச்சுட்டு இருக்காரு. அதே நேரம் அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க வேறு இடத்துக்கு. அதையும் காட்டாங்க. வில்லன் ப்ளஸ் சத்தம் கிட்ட வில்லனோட ஆள் வந்து டோர் கிட்ட ஹீரோ வரதை வந்து நோட் பண்ணுறப்ப அது லாக்கத்தில் தான் ஹீரோ வரும்னு நினைக்கிறப்ப டோரை உடச்சிட்டே ஒரு பிளாஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அங்கே இருக்க அதில் இடத்த அடிச்சுன்னு ஒருத்தன் பொண்ணுங்களை தான் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்களா. அதை வந்து பெருசு டிடெக்டிவும் பார்த்துருங்க. அங்கே இருக்கிறவங்க அடித்து அந்த பொண்ணுங்களை வந்து பெருசு டிடெக்டிவ் காப்பாற்றிடுறாங்க. ஹீரோ அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. இப்போ வில்லன் கூட இருந்த ஒரு பெரிய ஆள் வர ஏன்டா நீ அப்படின்னு சொல்கிற போல இருக்கிற குண்டா ஒருத்தருக்கான். அவன் வரான். அவன் வந்து உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனையும் போட்டு அடிச்சு தலையை டைஸில் விட்டு நொறுக்குறாரு. வில்லன் அங்கே இல்லைன்னு தெரிய வருது ஹீரோக்கு. அந்த ஃபுல் இடத்தையும் போலீஸ் சரண்டர் பண்ணுறாங்க. ஹீரோ அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வெளில வராரு. இப்போ டிடெக்டிவும் பெருசு தான் பண்ணுறாங்க. உள்ளே அந்த ஃபைட்லாம் பார்த்துருக்கப்ப ஹீரோவை பற்றி சொல்லிவிட்டாங்க. என்னப்பா அவன் இப்படி போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சடனாக போலீஸ் உள்ளே என்ட்ரியாருன்னு இன்னைக்கு யாரே எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு டிடெக்டிவ் கேட்கும்போது இதேமாதிரி நாங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸப்பா இங்கே செக் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெருசு மறுபடியும் மூஞ்சி ஃபுல்லாக கருப்பை பூச்சி நிற்க போலீஸ் பார்க்குறாங்க. அப்புறமா டிடெக்டிவ் ஏதோ சமாளிச்சு அவங்க 2 பேரும் அங்கே தப்பிச்சு போகிறாங்க. ஹீரோ கார் எடுத்துகிட்டு வெளில வந்து ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. கார் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி நிற்கிறாங்க. ஹீரோ நோட்டீஸ் பண்ணுற காருக்குள்ளே வில்லன் இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சோன்னே ஹீரோவுக்கும் வில்லன் காருக்கும் ஒரு சேசிங் வருது. 2 பேரும் பயங்கரமாக சேசிங் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ இடிச்சிட்டு இந்த காரை வந்து டேமேஜ் பண்ணுறது பார்த்துட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து வில்லன் காருக்குள்ளே தான் ஹீரோட ஒய்ஃப் இருக்கிறது வந்து காட்டுறான். ஹீரோ வந்து என்ன பண்ணுறது யோசிக்காமல் சடனாக யோசிச்சு என்ன பண்ணிடுறாரு, வில்லன் காருக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் போயிட்டு பிரேக்கை பிடிச்சி அந்த காரை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணாலும் சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆனால் ஹீரோ கார் வந்து பள்ளத்தில் விழுந்துருச்சு. விழுந்தோடனே என்ன பண்ணுறாரு, வில்லன் என்ன பண்ணா ஹீரோ அடி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் காரில் இருந்து ஒரு கோடலை எடுத்துக்கிட்டு ஹீரோ வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போய் கார் மேலே போய் அப்படி டம்முன்னு தட்டிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, அவனை பிடிச்சி காருக்குள்ளே வச்சு சக்கையாக போட்டு அடிச்சிடுறாரு. அடித்து கண்ணனை உடச்சி வெள்ளச்சிக்கு போட்டுறாரு. ஹீரோ வெளில வராரு. வில்லன் வந்து எப்போ மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு காலில் ஒரே கெஞ்சிரான். இருந்தாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செம்மையாக போட்டு அடித்து மயக்கம் வச்சிடாரு. மயக்கமான ஹீரோ என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த காரை ஓப்பன் பண்ணி அவர் ஒய்ஃபை காப்பாற்ற நேரம். அதே நேரம் அங்கேயும் போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்தோன்னா இந்த இஷ்யூவால் நம்ம ப்ராப்ளம் வருது. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எல்லா நியூஸில் அவர் வர ஆரம்பிச்சிடுவாரு. அந்த படம் முடிய போது அந்த கிங் கிராப் பார்த்துட்டு செம்மையாக பிக்கப் போய் செம்ம ஃபேமஸ் ஆகிடுது. ஃபேமஸ் வந்து இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு படத்தோட வரேன். நான் உங்கள் யூனிக்.